SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணையகம் விசேட அறிக்கை. ஜனாதிபதிக்கு எதிராக பொய்யான அறிக்கை. நள்ளிரவில் CIDயில் முறைப்பாடு. மே 7 சில பாடசாலைகளுக்கு பூட்டு. கல்கசையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞன். சப்ரகமுவ பல்கலைக்கழக பகிடிவதை. கைதான மாணவர்களுக்கு விளக்கமறியல். இஸ்ரேலில் பிரதமருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட்டு புலனாய்வு பணிப்பாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆபரணங்கள் என கருதப்படுவனவற்றை தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேவேளை இலங்கை இராணுவத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க பொருட்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கொழும்பு தலைமை நீதிபதியிடம் CID தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசாநாயக்கவை எதிர்வரும் 19 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு பதுளை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 27 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதான அவர் அன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது 2 குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பதுளை நீதவான் நுஜித் டி சில்வாவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து தேசிய தேர்தல் ஆணையகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளின் போது புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன்களை பயன்படுத்துதல், துப்பாக்கிகளை வைத்திருத்தல், புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் அல்லது மது அருந்துவிட்டு வாக்குச்சாவடிக்குள் நுழைதல் ஆகியவை தவறான நடத்தையாக கருதப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கிரேக்கத்தில் பாரிய முதலீடு செய்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக வெளியிடப்பட்ட பொய்யான அறிக்கை குறித்து அவசர விசாரணை நடத்த கோரி தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பதில் பணிப்பாளர் துசித ஹெல் ஒலுவுக்கு எதிராக நேற்றைய தினம் இரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட மேற்படி கருத்துக்கள் ஜனாதிபதியின் நட்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் துசித ஹெல் ஒலுவ மற்றும் அந்த கருத்துக்களை சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்ப நடவடிக்கை எடுத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் துரித விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக அவரின் சட்டத்தரணி அகலங்க உப்வத்தேவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு சட்டத்தரணி உபுல் குமாரபிரபவும் இதில் இணைந்து கொண்டார். 2025 உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து சில அரச பாடசாலைகள் புதன்கிழமை மே 7 அன்று மூடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2025 ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் நாளை நடைபெறவிருப்பதை முன்னிட்டு அனைத்து அரச பாடசாலைகளும் இன்று மற்றும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு பின்னர் பெரும்பாலான பாடசாலைகள் மே 7 மீண்டும் திறக்கப்படும் என்று சில பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கல்கிசி கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்தியில் 19 வயது இளைஞர் ஒருவர் மீது இன்று காலை 6:35 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதுடன் இளைஞர் சுடப்படுவதை காட்டும் மற்றொரு CCTV காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞனை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் காயமடைந்த நபர் கலுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். அந்த இளைஞன் நகரசபை ஊழியர் என்பதுடன் கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்திப்பில் ஒரு கிளை வீதியில் அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது 2 சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து துப்பாக்கிச்சூடு நடத்திய விதம் இதற்கு முன்னர் வெளியான CCTV கேமராவில் பதிவாகியிருந்தது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான இளைஞன் பிரதான வீதியை நோக்கி ஓடுவதையும் அங்கு 2 சந்தேக நபர்கள் மீண்டும் அவரை துரத்தி சென்று சுட்டுக் கொன்ற விதமும் மற்றொரு CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது.
தேகிவெளி ஓபன் பிளேஸை சேர்ந்த இந்த இளைஞனின் கொலைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. அவரது தாயார் தற்போது போதைப்பொருள் விற்பனை குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளதுடன் இறந்த இளைஞன் 2023ஆம் ஆண்டு போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் போதைப்பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் என்று கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்தின் தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பனவின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படுகிறது. பகிடிவதி சம்பவத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேர் மே 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 4 மாணவர்களும் நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு இன்று பலாங்குடி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் மகரகம, எம்பிலிபிட்டிய, வாரியப்புல மற்றும் ஹபராது ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4 மாணவர்களை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவரான சரித் தில்சானி ஏப்ரல் 29ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொள்வதாக அவர் கடிதம் எழுதியிருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகிடிவதியை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டினர். இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உயர்கல்வி அமைச்சர் விசாரணை குழுவை நியமித்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சப்ரகமுவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்தவால் 3 பேர் கொண்ட குழுவும் நியமிக்கப்பட்டது. இந்த பின்னணியில் சரித்துடன் பகிடிவதைக்குள்ளானதாக கூறப்படும் 20 மாணவர்களிடமிருந்து சமநலவெவ போலீசார் அண்மையில் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். பின்னர் பகிடிவதி சம்பவம் தொடர்பான விசாரணை பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த விசாரணைக்கமைய சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 4 பேரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்றிரவு கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். ஹமாஸ் வசமுள்ள 59 இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்கும் விடயத்தில் இஸ்ரேல் பிரதமர் பதவி விலக வேண்டும் என கோரி இஸ்ரேல் தலைநகரில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரில் உள்ள பிகின் தெரு மற்றும் ஹபிமா சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஒன்று கூடி காசாவில் ஹமாஸ் அமைப்பால் சிறைப்பிடிக்கப்பட்ட 59 பணிய கைதிகளை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஹமாஸ் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் பணிய கைதிகளான உமர் ஷிம்டாப், மாயா ரெகேவ், இடாய் ரெகேவ் ஆகியோர் உரையாற்றினர். அப்போது அவர்கள் கூறுகையில், கைதிகளை மீட்கும் பொறுப்பு உங்களுடையது. பணிய கைதிகள் ஹமாஸ் பிடியில் இருக்கும் வரை சுதந்திரமில்லை. நெதன்யாகுவால் இஸ்ரேலுக்கு ஆபத்து என்றும் கூறினர். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாதைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். காசா மீதான ராணுவ நடவடிக்கைகள் போதாது என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணையகம் விசேட அறிக்கை. ஜனாதிபதிக்கு எதிராக பொய்யான அறிக்கை. நள்ளிரவில் CIDயில் முறைப்பாடு. மே 7ஆம் தேதி சில பாடசாலைகளுக்கு பூட்டு. கல்கசையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞன். சப்ரகமுவ பல்கலைக்கழக பகிடிவதை. கைதான மாணவர்களுக்கு விளக்கமறியல். இஸ்ரேலில் பிரதமருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்.